السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأتموا الحج والعمرة لله فإن أحصرتم فما استيسر من الهدي ولا تحلقوا رؤوسكم حتى يبلغ الهدي محله. صدق الله مولانا العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் முழு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கென்று ஒரு வரைமுறைகளை ஏற்படுத்தி, அந்த கடமைகளை நீங்கள் சரியாக செய்து வந்தால், நீங்கள் நல்லது செய்தால் உங்களுக்கு சொர்க்கமும், நீங்கள் தீயது செய்தால் உங்களுக்கு நரகமும் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம் நமக்கு எச்சரித்து காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த கடமைகளில் ஃபர்தான கடமையான அதிலே இறுதி கடமை என்பது ஹஜ்ஜாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ஜுக்காக எத்தனையோ மக்கள் இன்று தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகளையும், அவர்கள் ஹஜ்ஜிலே சென்று அங்கு செய்யக்கூடிய நல்லமல்களையும், அவர்கள் போன்று நாமும் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கும், இன்னும் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக நாடி இருக்குகின்றார்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைப்பதற்கும் அல்லாஹ் கிருபை செய்து தந்தருள் புரிவானாக. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த இறுதி கடமையை பற்றி கூறுகின்ற பொழுது, நீங்கள் ஹஜ்ஜை முழுமையாக நிறைவேற்றுங்கள், அதை பூர்த்தி செய்யுங்கள் என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறி காட்டுகின்றார். அந்த ஹஜ்ஜுடைய விஷயங்களில் அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது, இந்த ஹஜ் இருக்குகின்றதே அது நம்முடைய உலகத்தை நாம் பார்க்குகின்ற பொழுது இதில் அதிக செலவீனங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குகின்றது. இரண்டாவது நாம் பார்ப்போமேயானால், அதில் உடல் ரீதியான அதிகமான சிரமங்களையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த இரண்டிற்கும் நாம் தகுதியாக இருந்தால்தான் நம் மீது ஹஜ்ஜு கடமை. நாம் சிறு பிள்ளைகளே இருக்குகின்ற பொழுது பள்ளியிலே பாடத்திலே படிப்பிருப்போம், பண வசதியும் உடல் சக்தியும் உள்ளவர்கள் மீதுதான் ஹஜ்ஜு கடமை என்பதை நாம் படித்திருப்போம். அதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவும் அதிகமாக பணம் செலவு செய்யக்கூடிய அந்த செலவு செய்யக்கூடிய பணம்
நம்முடைய உடல் ரீதியான அங்கு செல்லக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய அமல்களை செய்வதற்குண்டான உடலில் உண்டான சக்தி, இதை இரண்டுமே இருந்தால்தான் நாம் ஹஜ் செய்ய முடியும் என்பதையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய 196வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த கருத்தில் உள்பட அல்லாஹு தஆலா குறிக்காட்டுகின்றார். பொதுவாக அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது நீங்கள் தொழுகையை தொழுகுங்கள் என்பதாக கூறவில்லை, நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்பதாக கூறுகின்றார். தொழுகையை தொழுகுங்கள் என்றால் சாதாரணமாக ஒரு மனிதன் தொழுகுவான், ஒரு சில காலங்கள் விட்டுவிடுவான், அதை தொடர்ச்சியாக அவனால் செய்வதற்குண்டான அந்த வார்த்தைக்கு நீங்கள் அந்த தொழுகையை அத்தி சலாத்த என்பதாக அரபிகள் பயன்படுத்த மாட்டார்கள். மாறாக வக்து சலாத்த வகீமு சலாத்த, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டிக் கொண்டே இருங்கள், அதை பூர்த்தியாக செய்து கொண்டிருங்கள் என்பதாக அந்த வார்த்தைக்குத்தான் அரபியர்கள் அகீமு என்பதாக பயன்படுத்துவார்கள். அதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவும் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே தொழுகையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறி காட்டுகின்றார். அதுபோன்றுதான் ஹஜ்ஜுடைய காரியத்திலே எடுத்துக்கொண்டுகின்ற பொழுது ஹஜ்ஜை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக கூறவில்லை, மாறாக அத்திமுல் ஹஜ்ஜ, நீங்கள் ஹஜ்ஜை பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் நாம் இங்கு ஹஜ்ஜினுடைய ஆசையை கொண்டு அதிகமாக நாம் புறப்பட்டு விடுகின்றோம். அங்கே இருக்கக்கூடிய சிரமங்களை பார்க்குகின்ற பொழுது நம்முடைய உடல் அதற்கு சக்தி பெறாமல் இல்லாவிட்டாலும் சோம்பேறித்தனங்கள் ஏற்பட்டு ஒரு சில அமல்களை செய்து ஒரு சில அமல்களை நாம் விட்டுவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அல்லது நாம் ஹஜ் எப்படி செய்வதென்று தெரியாமல் ஒரு சில தவறுகளை நாம் அங்கே இழைத்து விடுவோம். அப்படி இல்லாமல் நீங்கள் பரிபூர்ணமாக ஹஜ்ஜை செய்யுங்கள், ஒவ்வொரு அமலையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்து அதை நல்ல முறையிலே தெரிந்து கொண்டு ஹஜ்ஜை செய்யுங்கள் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அத்திமு என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். ஹஜ் பயணம் என்பது அது ஒரு இறுதியான மிகப்பெரிய ஒரு வணக்கம். சாதாரணமாக நாம் இந்த உலகத்திலே எல்லா வணக்கங்களும் நாம் செய்கின்றோம், அதிலே இறுதி கடமை என்பது இந்த ஹஜ் தான். ஆனால் இந்த வணக்கத்தை பற்றி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அத்திமுல் ஹஜ்ஜ என்று கூறுகின்ற பொழுது, யார் ஒருவர் உம்ராவிற்காகவும் ஹஜ்ஜுக்காகவும் இஹ்ராம் கட்டிவிட்டாரோ அந்த ஒருவர் அந்த காரணத்தின் மூலமாக ஹஜ்ஜுக்குண்டான அந்த காரியம் அவருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்காமல் பெற்றுவிடுமே, ஆனால் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் அவருக்கு கிடைக்காமல் சென்று விட்டால் அந்த இஹ்ராமை அவர் ஏதாவது ஒரு அறுத்து பலியிடுவதன் மூலமாகத்தான் அந்த இஹ்ராமுடையை களைய வேண்டும் என்பதாக இந்த ஹஜ்ஜுடைய வசனம் நமக்கு குறிக்காட்டுகின்றது. ஒரு தடவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6 அவர்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி இஹ்ராம் கட்டி மக்காவிற்குள் நுழைய முற்படுகின்றார்கள். அந்த நேரத்திலே காஃபிர்களால் தடுக்கப்படுகின்றார்கள். இந்த நேரத்திலே நீங்கள் மக்காவிலே நுழைய முடியாது என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் தடை விதிக்கப்படுகின்றன. அந்த நேரத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களை பார்த்து, அமைதி காத்திருங்கள், நீங்கள் இந்த வருடத்திலே நீங்கள் உம்ரா செய்யாவிட்டாலும் அடுத்த வருடத்திலே நீங்கள் செய்து கொள்ளலாம் என்பதை தம்முடைய தோழர்களுக்கு கூறி அந்த இடத்திலே அவர்கள் கொண்டு வந்த பிராணியை அறுத்து பலியிட்டுவிட்டு இஹ்ராமை கலைந்ததாக வரலாறு நமக்கு கூறி காட்டுகின்றது. இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்குகின்றது. ஆக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலத்திலே ஹஜ்ஜுக்கு மிகவும் நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இதுவரையிலும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஹஜ்ஜுக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். 1,22,286 பேருடைய ஹஜ்ஜு முழுமையாகிவிட்டது. அவர்கள் ஹஜ்ஜுக்கு தயாராகலாம். ஏனென்றால் அவர்கள் ஹஜ்ஜு கமிட்டியிலே பதிவு செய்ததன் காரணமாக அவருடைய ஹஜ்ஜுகள் செல்வதற்குண்டான ஏற்பாடுகள் ஆகிவிட்டன. அவருடைய கூடாரங்கள் மினாவில் தயாராகிவிட்டுகின்றது என்பதை இந்திய அரசாங்கம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றது.
மீதி 55,000 பேர்கள் தனிப்பட்ட முறையிலே தனியாக செல்லக்கூடிய அந்த ஹஜ் டிராவல்ஸுகளிலே பதிவு செய்தவர்கள். இவருடைய ஹஜ்ஜுக்கு இன்னும் ஒரு நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றன. இவர்கள் இந்த வருடம் ஹஜ் செய்ய முடியுமா முடியாதா என்ற சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமை நமக்கு யாரின் மூலமாக ஏற்பட்டது என்பதை நாம் நினைக்காமல், இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு சந்தர்ப்பம் என்பதை நீங்கள் நினைத்து, நமக்கு என்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அந்த முயற்சிகளை செய்வதற்காக வேண்டி நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்றைய காலத்திலே ஒரு மனிதர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டுமானால் கப்பலிலே பயணம் செய்வார்கள். பல மாதங்களை கடந்துவிடும். பல மாதங்கள் கடந்து அவர்கள் அந்த துறைமுகத்தை அடைந்து ஹஜ்ஜுக்காக அவர்கள் தயாராகுவார்கள். ஆனால் இன்று ஒரு சில மணி நேரங்களிலே, குறைந்தது 5 மணி நேரம் 6 மணி நேரத்திலே ஜித்தாவை நாம் அடைந்து விடுகின்றோம். ஜித்தாவிலிருந்து நாம் ஹரம் ஷரீஃபுக்கு ஏசி காரிலோ அல்லது ஏசி பஸ்ஸிலோ நாம் அழகாக பயணித்து விடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஒரு சில இலகுகள் ஏற்பட்டிருந்தாலும் அதிலே பல கஷ்டங்கள் நிறைந்திருக்கின்றது என்பதை இன்றைய காலத்தில் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை பற்றி கூறுகின்ற பொழுது, ஹஜ் என்பது ஒரு ஜிஹாதுக்கு சமமானது. எப்படி ஹஜ் செய்வது, நாம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு மத்தியிலே தான் ஹஜ்ஜுக்கு தயாராகின்றோம். எப்படி ஒரு விரோதிகளை நாம் சந்திக்குகின்றோமோ ஒரு போர்க்களத்திலே, அதுபோன்று அது எவ்வளவு கஷ்டம், அந்த நேரத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல், உடல் உழைப்பு, இவைகளை எல்லாம் நாம் பார்க்குகின்றோமோ, இதுபோன்றுதான் ஒரு மனிதன் ஹஜ் செய்வது என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி தம்முடைய தோழர்களை அழைத்ததாக பாபுல் ஹஜ் என்ற பாடத்திலே மிஷ்காத்திலே குறிப்பிடுகின்றார்கள். மேலும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு ஹஜ் என்பது 2 ஜிஹாதுக்கு சமம். 2 அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடக்கூடிய 2 ஜிஹாதுகளுக்கு சமம் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஷத்துர் ரிஹால ஃபில் ஹஜ்ஜி ஃபைன்னஹு அஹதுல் ஜிஹாதைன், இது 2 ஜிஹாதுக்கு சமம் என்பதை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியிலே கூறி காட்டுகின்ற பொழுது, ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு விட்டால், இன்ன ஹாதல் பைத்த தஆமத்துன் மின் துஆயிக்குமுல் இஸ்லாம் ஃபமன் ஹஜ்ஜ அவ் இஅ்தமர ஃபஹுவ சாமன் அலல்லாஹ் ஃபைன் மாத்த அத்ஹலஹுல் ஜன்னா வைன் ரத்தஹு இலா அஹ்லிஹி வ ரத்தஹு பி அஹ்ரி வ கைமிஹி. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய அந்த நாட்டத்தை ஏற்படுத்தி நான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று அவர் முற்பட்டு விட்டாரோ, அந்த மனிதனுடைய துவா அவர் ஹஜ்ஜை அடைகின்ற வரை, அந்த எல்லையை அடைகின்ற வரை அவருடைய அனைத்து துவாக்களும் அங்கீகரிக்கப்படுகின்றன. மேலும் அவர் நல்ல முறையிலே அங்கே ஹஜ்ஜுக்கு சென்று ஹஜ் செய்து அவர் அங்கேயே இறந்து விட்டாரேயானால் அதுஹலகுல் ஜன்னா, அல்லாஹு தாலா அவரை சுவர்க்கத்திலே நுழைக்குகின்றான். அல்லது அவர் குடும்பத்தின் பக்கம் மீண்டு வந்துவிட்டால் அவர் அல்லாஹு தாலா அன்று பிறந்த பாலகனை போன்று ஆக்கி அவரை எந்தவித பாவமற்றவனாக ஆக்குகின்றான் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டுகின்றார்கள். எந்த அளவிற்கென்றால், இந்த ஹஜ் செய்வதென்பது மரணத்தை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜிஹாத் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டும் வண்ணமாகத்தான் இந்த செய்தியை நமக்கு குறிக்காட்டுகின்றார்கள். அன்றைய காலத்திலே ஸ்பெயினிலிருந்து புறப்பட்ட ஒரு கப்பல் ஜித்தாவிற்கு 1 மாதத்தில் சென்றடைந்தது. ஆனால் திரும்பி வருகின்ற பொழுது அந்த கப்பல் 6 மாதம் ஆனது என்பதாக ஒரு பழைய ஹாஜி தன்னுடைய சரித்திரத்திலே எழுதி வைத்திருக்கின்றார். இப்படி நாம் பார்க்குகின்ற பொழுது 1 மாதத்தில் சென்று வந்து விடலாம், அல்லது 2 மாதத்திலே சென்று வந்து விடலாம்,
எந்த அளவிற்கு நாம் 2 மாதம் சென்றோமோ அதே 2 மாதத்தில் திரும்பி வந்து விடலாம் என்பதாக இல்லை. மாறாக செல்கின்ற போது ஒரு தொலை, வருகின்ற போது ஒரு தொலை என்பதாக அன்றைய காலத்திலே அவர்கள் தடுமாறி திசை தெரியாமல் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த செய்தியை பார்க்குகின்ற பொழுது நம்மால் விளங்க முடிகின்றது. ஆனால் இன்றைய காலத்தில் இலகுவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இலகுவாக்கப்பட்டிருந்தாலும் நம்மை ஆளக்கூடிய அரசாங்கம் என்று நாம் சொல்லாமல், நம்மை ஆளக்கூடிய அயோக்கியர்கள்தான் நம்மை வழிகெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக நம்முடைய அமல்கள் மட்டுமல்ல, நம்முடைய அனைத்து சுதந்திரங்களும் பறிபோய் கொண்டிருக்கின்றன என்பதைத்தான் நாம் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, இதுபோன்ற இடையூறுகள் ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக வேண்டுங்கள். அல்லாஹு தஆலா அதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில குறை நிறைகளை நிச்சயமாக தீர்த்து வைப்பான் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டிவிட்டு, இதுபோன்றுதான் நானும் ஹிஜ்ரி 6ஆம் வருடம் உம்ராவிற்காக புறப்பட்டேன். எதிரிகளால் துரத்தி அடிக்கப்பட்டேன். ஆனால் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. மக்காவே நம்முடைய கையில் ஒப்படைக்கப்பட்டது. நாங்கள் சுதந்திரமாக மக்காவிலே உம்ராவை செய்தோம் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை தன்னுடைய தோழர்களுக்கு கூறி காட்டுகின்றார்கள். ஆக பெரும்பாலும் இந்த காலம் இருக்குகின்றதே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த நிலைமைகள் காலங்கள் தள்ளி வந்து இன்றைய காலத்தில் மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாக நாம் ஆக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நெருக்கடிகள் யாரினால் ஏற்பட்டது என்பதை நாம் சிந்திப்பதை விட, நாம் இந்த நெருக்கடியை எப்படி சந்திப்பது என்பதை ஒவ்வொரு ஹாஜிகளும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த சிக்கலை நாம் எப்படி அவிழ்த்து விடுவது, இதிலிருந்து நாம் எப்படி விடைபெறுவது என்பதைத்தான் சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். ஒரு தடவை ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளிலே இதுவும் ஒன்று. அவர்கள் தன்னுடைய கிரதத்திலே எழுதுகின்றார்கள், அவர்கள் ஹஜ் செய்ய சென்ற பொழுது அந்த நேரத்திலே டமாஸ்கஸை சேர்ந்த ஒரு செருப்பு வியாபாரி ஷரீஃப் என்பவருடைய ஹஜ் தான் முதலிலே அங்கீகரிக்கப்பட்டது என்பதாக அவருக்கு இல்ஹாமின் வழியாக ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஹஜ்ஜை முடித்து ஹஸ்ரத் ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் டமாஸ்கஸ்க்கு சென்று அந்த ஷரீஃபை நாம் பார்க்க வேண்டும் என்பதாக டமாஸ்கஸ் என்ற அந்த நகருக்கு அவர்கள் செல்கின்றார்கள். அங்கே சென்று விசாரிக்கின்ற பொழுது நான் தான் ஷரீஃப் என்பதை ஒருவர் கூறி அந்த இடத்திலே செருப்பை தைத்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு வந்தீர்களா என்பதாக ஹஸ்ரத் ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்குகின்ற பொழுது, நான் ஹஜ்ஜுக்காக தயாராகிவிட்டேன், ஹஜ்ஜுக்காக என்னிடத்திலே அந்த பொருள் பணம் சேர்ந்து விட்டது, ஹஜ்ஜுக்காக நான் புறப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே என்னுடைய மகனார் என்னிடத்திலே ஓடோடி வருகின்றார், பக்கத்து வீட்டிலே மிகப்பெரிய விருந்து நடைபெறுகின்றது, அந்த விருந்திலே என்னை சேர்த்து கொள்ள மாட்டுகின்றார்கள் என்பதாக தன்னுடைய மகன் தன்னிடத்திலே வந்து கூறிய இந்த ஷரீஃப் என்ற அவரிடத்திலே அவருடைய மகன் கூறுகின்றார். உடனே என்ன விஷயம் என்பதாக விசாரிப்பதற்காக வேண்டி ஷரீஃப் தன்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திற்கு செல்கின்றார். அந்த நேரத்தில் அருகாமையில் உள்ள அந்த இல்லத்தினுடைய வீட்டார்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் வெகு நாட்களாக பட்டினியுடன் கிடந்தோம், உண்ணுவதற்கு உணவில்லை, உடுத்துவதற்கு உடையில்லை. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இன்றுதான் எங்களுக்கு ஒரு ஆடு கிடைத்தது, அதுவும் செத்த ஆடு. இந்த ஆடு இந்த நேரத்திலே எங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய மகன் இந்த விருந்திலே கலந்து கொள்ள கேட்டதினால் அது அவருக்கு ஹராம் என்பதனால் நாங்கள் அவரை அனுப்பி வைத்து விட்டோம் என்பதாக அந்த செய்தியை அந்த டமாஸ்கஸில் உள்ள ஷரீஃப் என்பவரிடத்திலே இந்த செய்தியை கூறுகின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த ஷரீஃப் என்பவர், நாம் ஹஜ்ஜுக்காக தயாராகி கொண்டிருக்கின்றோம், நம்முடைய பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் பசியும் பட்டினியுமாக இருக்குகின்றார்கள் என்பதை உணர்ந்த அந்த ஷரீஃப் தன்னுடைய ஹஜ்ஜுக்காக சேகரித்து வைத்திருந்த அந்த பணத்தை
தன்னுடைய பக்கத்து வீட்டாருக்கு கொடுத்துவிட்டு அவர் வந்துவிட்டார். இதனால்தான் அவர் ஹஜ்ஜே செய்யாவிட்டாலும் அந்த ஹஜ்ஜுடைய அந்த கடமைக்கு சேர்த்து வைத்திருந்த அந்த பணத்தை தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு கொடுத்ததின் காரணமாக அவருடைய ஹஜ் அங்கீகரிக்கப்பட்டது என்ற அந்த செய்தியை ஹஸ்ரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே இந்த செய்தியை பதிவு செய்கின்றார்கள். ஆக ஹஜ்ஜுக்கென்று நியத் செய்துவிட்டால், நியத் செய்யப்பட்டு விட்டால் அவர் ஹஜ்ஜுக்குண்டான அந்த பிரயாணங்களை அவர் ஏற்பாடு செய்து கொண்டே இருக்கட்டும். அல்லாஹு தாலா எப்பொழுது அவரை அழைக்குகின்றானோ அந்த நேரத்திலே அவர் அந்த அழைப்பை பயன்படுத்தி கொள்ளட்டும் என்பதைத்தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதுபோன்ற செய்திகளின் மூலமாகவும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக அவர்கள் புறப்படுகின்ற பொழுது, அந்த ஹஜ்ஜுடைய விஷயங்கள் வருகின்ற பொழுது ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அல்லாஹு தாலா ஹஜ்ஜுக்காக நீங்கள் அழையுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா கூறினானோ, அதுபோன்று ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நீங்கள் ஹஜ்ஜுக்காக மக்களை அழையுங்கள். அவர்கள் ஒரு சிலர்கள் கால்நடைகளாகவும் ஒரு சிலர்கள் வாகனத்திலும் வருவார்கள் என்பதை ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னதைப் போன்று ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ஜுக்காக தம்முடைய தோழர்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அனைவர்களும் சந்தோஷமாக மன மகிழ்வாக ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள். அதன் மூலமாகத்தான் இஸ்லாம் இன்று வரை எந்தவித குளறுபடியும் இல்லாமல் ஹஜ்ஜுடைய காரியங்கள் சரியாக நிறைவேற்றி கொண்டிருந்தன. ஆனால் ஒரு சில வருடங்களிலே ஏற்பட்ட அந்த குழப்பங்கள் இந்த வருடமும் அதிகமாக ஏற்பட்டிருப்பதனால் ஹஜ்ஜுக்கு தயார் செய்திருக்கக்கூடிய அந்த ஹாஜிகள் ஒரு சிலர்கள் மன வருத்தத்துடன் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதிலே அந்த செய்தியை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, ஹஜ்ஜுக்காக ஒரு மனிதன் தடுக்கப்பட்டு விட்டால் அவன் சோர்வடைய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அது அல்லாஹுடைய நாட்டம். அல்லாஹு தாலா எப்பொழுது உங்களை அழைப்பான் என்பதிலே நீங்கள் அவனிடத்திலே துவாவிலே ஈடுபட்டிருங்கள் என்பதைத்தான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். ஹஜ் என்பது மட்டுமல்ல, உம்ராவும் நாம் அதிகமாக செய்ய வேண்டும். இந்த செயல்கள் இருக்குகின்றதே, இது நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் தூய்மைப்படுத்துகின்றன. இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நம்மை விட்டும் நீங்குகின்றன என்பதைத்தான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, யார் ஒருவர் ஹஜ்ஜுக்காகவும் உம்ராவிற்காகவும் எவ்வளவு செலவு செய்கின்றார்களோ அதைவிட பன்மடங்காக அல்லாஹு தாலா பெருக்கி தருகின்றான் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டுகின்றார். ஆனால் இன்றைய காலத்திலே ஹாஜிகள் என்று சொல்ல வேண்டும். நாம் ஹஜ்ஜுக்கு செல்கின்றோம். ஒரு சிலர்கள் எந்த நியத்தோடு செல்கின்றார்கள் என்பதை நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். ஒரு சிலர்கள் பலமுறை ஹஜ்ஜு செய்திருந்தாலும் அந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை சரியாக ஒரு சிலர்கள் செய்வதில்லை. ஏனோ தானோவென்று சாதாரணமாக நாம் டூரிஸ்ட் செல்வோம் அல்லவா, அதுபோன்று செல்லக்கூடிய நிலைமைகளிலும் ஒரு சிலர் சென்று வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் மாற வேண்டுமென்றால் நாம் முழுமையாக அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு ஹஜ்ஜுடைய வழியையும் உம்ராவுடைய வழியையும் காட்டினார்களோ அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த உலகத்தில் ஹஜ்ஜுக்காகவும் சரி உம்ராவுக்காகவும் சரி எந்த தயாரிப்பு செய்தாலும் சரி அந்த தயாரிப்பிலே நாம் தோல்வி அடைய மாட்டோம் என்பதைத்தான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜுக்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய ஹஜ்ஜுக்குண்டான தயாரிப்புகளை அல்லாஹு தாலா இலகுவாக்கி அவர்கள் அங்கு சென்று நல்ல முறையிலே ஹஜ்ஜு செய்து அவர்களுடைய திரும்புகின்ற பொழுது அவருடைய ஹஜ்ஜை மக்பூராக அல்லாஹு தாலா ஆக்கி தந்து அதுபோன்று இந்த வருடம் அல்லாமல்
யார் மேலும் நாம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று நியத் செய்திருக்கின்றார்களோ அவருடைய நியத்தை அல்லாஹு தாலா கபூல் செய்து இன்ஷா அல்லாஹ் இந்த வருடமோ அல்லது அடுத்த வருடமோ அல்லது அதற்கு அடுத்த வருடமோ அல்லாஹு தாலா நமக்கும் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தர வேண்டும் என்பதாக துவா செய்து கொண்டு அல்லாஹு தாலா அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜம் மப்ரூராவாக ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.